கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வேளையில் வானத்தின் வாசல், த கேட் ஆஃப் ஹெவன். யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12-13 வசனங்கள். அவன் அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டிருந்தது. He dreamed, and behold, a ladder set upon the earth, and the top of it reached to heaven. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். Behold, the angels of God ascending and descending on it. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றார். இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு ரெபெக்காளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே லாபானை சந்திக்கும்படியாக கடந்து செல்கின்றான். போகக்கூடிய வழியிலே ராத்தங்கும்படியாக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறான். அங்கே ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழாக வைத்து நித்திரை செய்கிறான். அவன் நித்திரை செய்யும் போதுதான் ஒரு சொப்பனம் காண்கின்றான். என்ன சொப்பனம்? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது பூமியிலே, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். அவர் சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று பிராமிஸ் பண்ணுகிறார். அவனுக்கு எவ்விதமாக இருந்திருக்கும்? அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். அவனுக்கு எல்லையில்லா சந்தோஷம். இந்த காட்சியை அவன் சொப்பனத்திலே பார்க்கும்போது அவனுக்குள்ளாக மிகுந்த சந்தோஷம் எழும்ப ஆரம்பித்தது. அன்பானவர்களே, தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அங்கிருந்து கடந்து செல்கிறான். தகப்பனை பிரிகின்றான், தாயை பிரிகின்றான், தன்னுடைய இடத்தை விட்டு பிரிகின்றான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தில், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்றார். He shall receive an 100-fold and shall inherit everlasting life.
நூறத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான் என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தமாக நீங்கள் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது நீங்கள் இழப்பீர்கள் என்றால் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க இருந்திருக்கிறார். யாக்கோபு அந்நாட்களிலே தன் தகப்பனையும் தாயையும் விட்டு அங்கே புறப்படுகிறான். தன்னுடைய தகப்பன் தாய் என்ன சொல்லுகிறாரோ அந்த சொல்லுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். எனவே பிதாவாகிய தேவன் அந்த சொப்பனத்திலே நீ படுத்திருக்கிற பூமியை உன்னுக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் காண்கின்றோம். அவனோடு பேசும்போது உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். முற்பிதாக்களின் தேவன் அவனோடு கூட பேசினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். 21, 22வது வசனத்துக்கு நாம் வரும்போது அங்கே இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறதான யாக்கோபு யோவானை பற்றி நாம் படிக்கின்றோம். அவர் அவிடம் விட்டு போகையில் வேற 2 சகோதராகிய செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயினுடைய படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். Immediately they left the sheep and their father and followed him. உடனே அவர்கள் தகப்பனை விட்டு விட்டார்கள். இயேசு அழைக்கிறார். உன்னதமானவர் அழைக்கின்றார். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர் அழைக்கின்றார். எதற்காக? அவருடைய உன்னதமான பணிக்காக அழைக்கின்றார். மேன்மையான பணி, பரத்தினுடைய பணி. உடனே அவர்கள் வலைகளை விட்டார்கள், அந்த படவை விட்டு விட்டார்கள், தகப்பனையும் விட்டு விட்டார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயரே, நாம் எதை இழந்தாலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இயேசுவின் நிமித்தமாக அவைகளை நீங்கள் இழக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய சுய லாபத்துக்காகவோ உங்களுடைய சுய எண்ணத்திற்காகவோ சில தீர்மானங்களை எடுப்பீர்கள் என்றால் அது உங்களுக்காக நீங்கள் எடுக்கின்றீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் போது என் நாமத்து நிமித்தம் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளாவது நாம் இழப்போம் என்றால் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த பூமியிலே அவைகளை நாம் கண்டு அனுபவிப்போம். அந்த விதமாக ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையில தான் யாக்கோபு அங்கே தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு கடந்து செல்கின்றான். கடந்து செல்லக்கூடிய வேளையிலே தனியாக இருக்கின்றான். ஒரு கல்லை தலையின் கீழாக வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கிடைத்த சொப்பனம்தான் அது. நாம் மேலும் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இரண்டாவதாக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். யாக்கோபு நித்திரை தழிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்றான். மெய்யாகவே இந்த இடத்துல அவர் இருக்கிறார், எனக்கு அது தெரியாமல் போய்விட்டது. அவன் விழித்து அழுகிறான். உடனே அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது என்று சொன்னான். He was afraid. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். This is none other but the house of God and
This is the gate of heaven. இது வானத்தின் வாசல் என்றான். இது தேவனுடைய வீடாக இருக்கிறது. அவனுக்கு நித்திரை தெளிந்தது. மிகவும் சந்தோஷம் அடைந்தான். இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். அன்பானவர்களே, அவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பாருங்கள். தேவ பக்திக்கேற்றதான எண்ணங்கள், தவறான சிந்தனை அவனுக்கு வரவில்லை. தேவன் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்துகிறார். தேவனுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தன்னுடைய தாய் தகப்பனையும் தன்னுடைய வீட்டை விட்டு அங்கிருந்து கடந்து செல்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவனுடைய தேசம், அவனுடைய இனம், அவனுடைய வீடு எல்லாவற்றை விட்டு கடந்து செல்லும் போதுதான் அவனை ஆசீர்வதிக்கிறார். காணாத தேசத்திற்கு அவன் கடந்து சென்றான். ஒரு அடி நிலமாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாதிருக்கும் போது விசுவாசத்தோடு ஆபிரகாம் கடந்து சென்றான். அந்த சந்ததியிலே வந்த யாக்கோபு அதே விதமாக தன்னுடைய தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அங்கிருந்து கடந்து செல்கிறதை நாம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். I am the door. By me if any man enter in, he shall be saved, and shall go in and out and find pasture. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவன் ரட்சிக்கப்படுவான். ஏனென்றால் அவர்தான் வாசல், வழியாக இருக்கிறார். யாக்கோபு கனவு காணும் போது இது வானத்தின் வாசல் என்றான். இயேசு கிறிஸ்து வாசலாக இருக்கின்றார். அந்த வழியாகத்தான் நாம் வானத்திற்கு கடந்து செல்ல முடியும், பரலோகத்திற்கு கடந்து செல்ல முடியும். இயேசு இல்லாமல் நாம் கடந்து செல்ல முடியாது. எனவே சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். வேறு ஒரு வழி இந்த உலகத்திலே இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி, அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரே வாசலாக இருக்கிறார். அந்த வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். யோவான் 14:6 சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். Jesus says unto him, I am the way, the truth, and the life. No man comes unto the Father but by me. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்கிறார். இயேசுவை அல்லாமல் இந்த பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு வேறு ஒரு வழி இல்லை. அவரே வாசலாக இருக்கிறார், அவரே வழியாக இருக்கிறார், அவரே சத்தியமாக இருக்கிறார், அவரே ஜீவனாக இருக்கிறார். எனவே அவர் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். யாக்கோபு அருமையான ஒரு கனவு கண்டான். அந்த கனவுலே வானத்தின் வாசலை பார்த்தான். இந்த பூமியிலிருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். மனுஷகுமாரன் வானத்திலிருந்து இறங்கினவராக இருக்கிறார். அதே போல மரித்து 3வது நாளிலே உயிர்த்து வானத்துக்கு பரமேறி சென்றார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏறி இறங்கினவர்கள் தேவ தூதர்கள். இந்த பூமியிலிருந்து நாமும் ஒரு நாளிலே அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். அவரே வாசலாக இருக்கிறார், அவரே சத்தியமாக இருக்கிறார். வேற சத்தியம் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. அவரே வழியாக இருக்கிறார், அவரே ஜீவனாக இருக்கிறார்.
நீங்கள் அவரை பற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது யாக்கோபின் வேண்டுதல் மற்றும் அவனுடைய பொருத்தனைகளை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்தான். தேவன் என்னை சுகத்தோடு இங்கிருந்து வழி நடத்தி நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்ற வேண்டும். அவனுடைய கோரிக்கை. வேற எந்த ஒரு காரியத்தையும் அவன் கேட்கவில்லை. என்னை காப்பாற்ற வேண்டும், உண்ண ஆகாரம் கொடுக்க வேண்டும், உடுக்க வஸ்திரம் எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த இடம் தேவனுடைய வீடாகும் நான் திரும்பி வரும்போது. எப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை என்று பாருங்கள். எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துவேன். வெறும் கையனாக போகின்றான். ஒரே ஒரு நபர் தான் தனியாக போகின்றான். அவனுக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, தனி நபர். ஆபிரகாமை போல வெறும் கையனாக அங்கே வெளியேறுகிறான். அன்பானவர்களே, அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவன் மேலே தன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக வைத்தான் என்று பார்க்கிறோம். 3 காரியங்களை குறிப்பாக அவன் சொல்லுகிறான். வழியிலே என்னை காப்பாற்ற வேண்டும், சாப்பிடுவதற்கு ஆகாரம் எனக்கு கொடுக்க வேண்டும், உடுத்துவதற்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். நாமும் கூட இவைகளைத்தான் நாம் கேட்க வேண்டும். மற்றவைகள் எல்லாம் உலகத்தார்கள் நாடி தேடுகிறார்கள். நமக்கு இவைகளெல்லாம் தேவை என்பதை நம்முடைய பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். எனவே அவன் சிறப்பான ஒரு காரியத்தை அவன் கேட்டான். மற்றவைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய காரியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். Having food and raiment, let us be content with that. இவைகள் நமக்கு போதும். உண்ண உடுக்க, இந்த 2 தான் நாம் தேட வேண்டும். இந்த 2ஐ நாம் தேடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வரவே வராது ஒரு காலத்திலும். இன்னைக்கு நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? உலக பிரகாரமான மற்ற காரியங்களை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் அவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், அவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். இந்த 2 ஆசீர்வாதங்களை நம்முடைய பரலோக பிதா நமக்கு எப்போதுமே கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அதை நிச்சயமாக கொடுப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். வனாந்தரத்திலே 3 நாளாக சாப்பிடாமல் இருந்தார்கள். இயேசுவினுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் அவர்களை சும்மா அனுப்பிவிடவில்லை. பரலோக பிதாவை நோக்கி அப்பத்தை வைத்து ஜெபம் பண்ணினார். அதை எடுத்து அநேகர் சாப்பிட்டார்கள். அந்த மீனையும் எடுத்து கொடுத்தார், அதையும் சாப்பிட்டார்கள். மீதமான துணிக்கைகளையும் எடுத்தார்கள். எத்தனை அற்புதமான காரியம்! வனாந்தரத்திலே உணவு எப்படி கிடைக்கும்? இத்தனை பேருக்கு உணவு எப்படி கொள்வது என்று சீஷர்கள் பயந்தார்கள். அற்புத விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை 5000 பேரை போஷித்தார், ஒரு முறை 4000 பேர், இன்னும் அதிகமான ஜனங்கள். ஆனால் எண்ணப்பட்ட புருஷர்கள் மாத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அங்கே ஜனங்கள் இருந்தார்கள். அத்துணை ஜனங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அற்புதமான கரங்களாலே அவர்களை போஷித்தார். பரலோக பிதாவை நோக்கி அதை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டார். பிதாவாகிய தேவன் அதை ஆசீர்வதித்தார்.
ஜனங்கள் வாங்கி புசித்தார்கள், திருப்தியாக புசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களை மாத்திரம் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். தேவையில்லாத காரியங்களை நாம் குவிக்கும் போது மன நிம்மதியை நாம் இழந்து விடுகிறோம். சந்தோஷம் நமக்கு தூரமாய் கடந்து சென்று விடுகிறது. வேதனைகளும் கசப்பான வாழ்க்கையுமே மிச்சமாகிறது. எனவே உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருங்கள். அது கடைசி மட்டுமாக உங்களை கைவிடாது பாதுகாக்கும். எபேசியர் 5வது அதிகாரம் 29வது வசனத்துக்கு வரும்போது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் இஸ்ரவேலை வழிநடத்தின தேவன் 40 வருடங்களாக வனாந்தரத்திலே போஷித்தார். அனுதினமும் அப்பத்தை கொடுத்தார், வானத்தின் அப்பத்தை கொடுத்தார். தேவ தூதர்கள் சாப்பிடுகிறதான மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். காடைகளை கொடுத்தார். 40 ஆண்டுகளாக கர்த்தர் அவர்களை போஷித்தார். அது இஸ்ரவேல் சபை. 6 லட்சத்திற்கும் மேலான ஜனங்கள், அவர்களோடு வந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே அங்கே போஷிக்கப்பட்டது என்று நாம் அறிகிறோம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த சபையை அவர் போஷித்து காப்பாற்றுகிறார் என வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆக கர்த்தர் சபையை போஷிக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள், அவராலே சேர்க்கப்படுகிறார்கள். சேர்க்கப்பட்ட அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல போஷிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் போஷிப்பதற்கு வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதனாலதான் வனாந்தரத்திலே அத்துணை ஜனங்களையும் அப்பத்தினாலே திருப்தியாக போஷித்தார் என்று பார்க்கிறோம். நாம் ஒரு விருந்து செய்கிறோம், அநேகரை அழைக்கிறோம், விருந்து வேளையிலே பரிமாறுகிறோம், மீதம் இல்லாமல் போய்விடுகிறது. வந்த அநேகர் சாப்பிடாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் இயேசு கொடுத்த அந்த அப்பத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதமான துணிக்கைகளை எடுத்தார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவர் அந்த அளவுக்கு போஷிப்பதற்கு வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அதை நம்ப வேண்டும். இந்த யாக்கோபு அதை நம்பினான் என்று பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையோடு அவன் தாய் தகப்பனை விட்டு கடந்து செல்கிறான். தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஏசா தேவனை அறியாத அந்நிய பெண்களை திருமணம் செய்து ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மன நோவாக இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இதை அறிந்த ஈசாக்கும் ரெபெக்காலும் தன்னுடைய மகன் யாக்கோபை பார்த்து, நீ லாபான் வீட்டுக்கு கடந்து செல் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த யாக்கோபு ஈசாக்கு ரெபெக்காளுக்கும் கீழ்ப்படிந்து அங்கே கடந்து செல்கிறான். கடந்து சென்று அங்கே திருமணம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். தேவன் அவனை அற்புத விதமாக ஆசீர்வதித்தார். அவன் வேண்டிக் கொண்டபடியாக அவனை ஆசீர்வதித்தார். அதே போல அவன் அந்த பொருத்தனைகளை திரும்ப வந்து தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட அங்கே செலுத்துகிறான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். அநேக ஜனங்களோடு கூட அவன் கடந்து வருகிறான். லாபானை விட்டு கடந்து வரும்போது திரளான ஆடு மாடுகளோடு கூட வருகிறான், பிள்ளைகளோடு கூட வருகிறான். அவனுடைய சந்ததியை
தேவன் ஆசீர்வதித்தார். நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக எபிரேயர் 4:14 நாம் வருகிறோம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போனவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்கிறவராக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஒவ்வொரு நொடி பொழுதும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். தன்னுடைய விருப்பத்தின்படியும் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை. பிதாவை பிரியப்படுத்துகிறவராக இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதே என்று ஜெபம் பண்ணினார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு ஏறி போனார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் அப்படியே உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை மறைத்தது. இப்படியாக வானத்தின் வழியாக அவர் ஏறி போனார் என்று பார்க்கிறோம். யாக்கோபு கண்ட அந்த சொப்பனத்தின்படியாக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். உடனே அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைத்தார். அன்பானவர்களே, அந்த வானத்தின் வாசல் வழியாக ஏறி போனவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் திரும்ப வரப்போகிறார். நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு நித்திய ஜீவனை நாம் எல்லோரும் சுதந்திரிக்கத்தக்கதாக நம்மை அழைத்து போக வரப்போகின்றார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள். யாக்கோபுக்கு கர்த்தர் செய்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வரத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் யாக்கோபை போல எங்களை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களுக்கும் வழங்கி அருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Jesus says, I am the way, the truth, and the life. No man comes unto the Father, but by me. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.